பௌத்த அறநெறி பாடசாலை கட்டடம் ஒன்றை நிர்மாணிப்பதாக தெரிவித்து தற்காலிக கொட்டில் ஒன்றை அமைத்து புத்தர் சிலையை அங்கு வைத்து கடந்த சில தினங்களாக சர்ச்சை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கப்பட்ட காணியே இது. இந்த காணியில் 2023ஆம் ஆண்டு முதல் நடத்தி செல்லப்படுகின்ற டாஜ்பே காஃபியோ என்ற கோப்பி கடையே உண்மையில் உள்ளது. எல்டி பெரேரா என்பவரே இதனை நடத்தி செல்கின்றார். இந்த எல்டி பெரேரா ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை தொகுதி அமைப்பாளரான தீபானி லியனகே என்பவரது உறவினராவார். ஸ்ரீ சம்புத்தத்வ ஜெயந்தி போதிராஜ விகாரையின் நிர்வாக சபையின் அனுமதியுடன் விகாரைக்கு வருமானத்தில் 1/4 பகுதியை வழங்கும் அடிப்படையில் இந்த கடை நடத்தி செல்லப்படுவதாகவே இவர்கள் கூறுகின்றனர். இந்த கடை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் 7 நாட்கள் கால அவகாசத்தை வழங்கியிருந்த நிலையிலேயே இந்த பிரச்சனை வலுப்பெற ஆரம்பித்தது. கொழும்பிலிருந்து சென்ற குழுவினர் போதிராஜ விகாரையின் விகாராதிபதியுடன் இணைந்து 7 நாட்கள் கடப்பதற்கு முன்னர் அறநெறி பாடசாலை அமைக்க தயாராகினர். இதற்கிடையே புத்தர் சிலையை அங்கு கொண்டு வந்து பிரச்சனையை உருவாக்கினர். உண்மையில் தற்போது இங்கு என்ன நடக்கிறது? கொழும்பிலிருந்து சென்ற பல்வேறு தரப்பினரும் அங்கு ஊடகங்களுக்கு இன்றும் கருத்து வெளியிட்டனர். பிரச்சனை உருவான இடத்திற்கு சற்று தொலைவில் உள்ள டாஜ்பே காஃபியோ கோப்பி கடை தற்போது மூடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? 2014ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் கையொப்பத்துடன் ஸ்ரீ சம்புத்தத்வ ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு இந்த காணி புனித பூமி உறுதிப்பத்திரம் ஊடாக வழங்கப்பட்டமைக்கான ஆவணம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அப்போதைய காணி ஆணையாளர் வி முருகதாஸின் கையொப்பத்துடன் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ள இந்த அளவை அறிக்கைக்கு அமைய குறித்த 40 பர்ச்சஸ் காணி அப்போதைய அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒன்றாகும். இந்த அளவை அறிக்கையில் ஏனைய விடயங்கள் பகுதியில் இந்த இடத்தில் வேறு எவ்வித கட்டடங்களையும் நிர்மாணிக்க முடியாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித பூமியாக இந்த காணி விகாரைக்கு வழங்கப்பட்டாலும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சுனாமிக்கு பின்னர் கொண்டு வந்த 100 மீட்டர் சட்டத்துக்கு அமைய இந்த காணி தொடர்பில் அவர்களுக்கு பொறுப்பு உள்ளது. 1981ஆம் ஆண்டில் 57ஆம் இலக்க கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் கரையோர பாதுகாப்பு அதிகார சபை இந்த தலையீட்டினை மேற்கொள்வதில் தடைகள் இருக்க முடியாது. டாஜ்பே காஃபியோ என்ற இந்த கடையின் நிர்மாண பணிகள் தொடர்பில் 2023ஆம் ஆண்டு அவர்கள் முதற் தடவையாக தலையீடு செய்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி வரையான 1 வருட காலத்திற்கு இந்த காணியில் தற்காலிக கொட்டில் ஒன்றை அமைப்பதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளமை தெரிகிறது. இந்த அனுமதி 2023ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதியே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்காக பல நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. 127 சதுர அடியில் மாத்திரமே கொட்டிலை நிர்மாணிக்க முடியும் என அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை தவிர மேலும் 12 நிபந்தனைகள் உள்ளன. இந்த நிபந்தனைகளை மீறி கடை அமைக்கப்பட்டுள்ளதால் அதனை உடைத்து அகற்ற வேண்டும் என கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கடற்கரைக்கு பிரவேசிப்பதற்கான பாதைகள் அல்லது கடற்றொழிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை என தெரிவித்து 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்தில் இந்த காணியை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைப்பதற்கு அனுமதி பெற்றுள்ளனர். இந்த நிபந்தனையும் மீறப்பட்டுள்ளமை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினர் இதனை உடைத்து அகற்றுவதற்கு தீர்மானிக்க காரணமாக அமைந்தது. இந்த பின்புலத்தில் கடை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை உடைத்து அகற்றுமாறும் கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை அடுத்து விகாராதிபதி தேரரும் நிர்வாக சபையினரும் சுற்றாடல் அமைச்சு செயலாளரிடம் மேன்முறையீடு செய்தனர். இந்த மேன்முறையீட்டை சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் கமால் ரோஹித உடுவாவல நிராகரித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி தெளிவாக இந்த விடயம் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள டாஜ்பே காஃபியோ கடையை அகற்றுவதற்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. டாஜ்பே காஃபியோ கடையை நடத்தி செல்கின்ற எல்டி பெரேராவின் உறவினரான இந்து பெரேரா ஃபேஸ்புக்கில் சிறந்த பதிவொன்றை இட்டிருந்தார். இந்து பெரேராவிடம் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டதன் பின்னர் நாம் அந்த பதிவை ஒளிபரப்புகின்றோம். மேற்கோள் ஆரம்பம். இனவாதத்தை தூண்டும் திருகோணமலை சம்பவம் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களையும் விட எனது இதயம் அதனை நன்கு உணர்ந்தது என நான் நினைக்கின்றேன். அதற்கு காரணம் இருக்கின்றது. மூர்க்கத்தனமான கீழ்த்தரமான இந்த சம்பவத்திற்கு எனது குடும்பத்தின் மூத்த சகோதரர், அவரது மனைவி, மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் கடற்கரையில் சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த உணவகம் காரணமாக அமைந்துள்ளது. எனது அண்ணா என்பவர் விஷம் நிறைந்த கீழ்த்தரமான சந்தர்ப்பவாதி. சில காலம் பேர்ல் குரூஸ் கப்பலின் உணவகத்தில் வேலை செய்த போது முடிந்தளவு தடை செய்யப்பட்ட பொருட்களை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு சென்று எல்டிடியினருக்கு விற்பனை செய்து பணம் சம்பாதித்தார். ஜேவிபி என கூறி குடும்பத்தின் சகோதரர்களை கொலை செய்ய இராணுவத்திற்கு தகவல் வழங்கினார்.
அவரது மனைவி முட்டாள், தற்பெருமை கொண்ட, தமது நன்மைக்காக எந்த ஒரு கீழ்மட்டத்திற்கும் இறங்கக்கூடிய ஒருவர் ஆவார். அது மாத்திரமல்ல, 12 வாக்குகளை பெற்று ஐக்கிய தேசிய கட்சியூடாக நகர சபைக்கு தெரிவான உறுப்பினர். அவருக்கு அதிகாரம் இருந்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சட்டவிரோத கட்டடமே குறித்த ஹோட்டல். இது தொடர்பில் உரிய நிறுவனங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போதே மதம், காவியுடை, அரசியலை பயன்படுத்தி இனவாதத்தை தூண்டுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்பம் முதல் இறுதி வரை தெரிந்த ஒருவர் என்ற வகையில் நாட்டு மக்களிடம் நான் அன்பான வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன். இந்த சிறிய நாட்டிற்குள் மீண்டும் இனவாதத்தை உருவாக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம். மேற்கோள் நிறைவு. இதேவேளை திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு சொந்தமான காணிக்கான உரிமை தொடர்பில் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்கும் கட்டளையை பிறப்பிக்குமாறு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. விகாரையின் விகாராதிபதி திருகோணமலை கல்யாணி வம்சதீச தேரரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தம்மிக்கு கனே போல ஆதித்ய பட்டபந்திகி ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளால் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரரான விகாராதிபதியின் விகாரை அமைந்துள்ள காணி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் அவருக்கு தானமாக வழங்கப்பட்டதாக மனுதாரர் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணி இசுரு எதிரிசிங்கவின் ஆலோசனைக்கமைய சட்டத்தரணி ஷேன் ஃபாஸ்டர் தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தனது சேவை பெறுநருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி குறித்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேவையற்ற கட்டடங்களை அகற்றுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். அதற்கு எதிராக தனது சேவை பெறுநர் சுற்றாடல் அமைச்சின் செயலாளரிடம் மேன்முறையீடு செய்தாலும் மனுதாரரின் நியாயத்தையோ அல்லது அவரிடம் விடயங்களை கேட்காமலேயே குறித்த மேன்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டமை சட்டத்துக்கு முரணானது என சட்டத்தரணி ஷேன் ஃபாஸ்டர் குற்றம் சாட்டினார். விகாரையின் காணி தொடர்பில் அனுமதிக்கப்பட்ட திட்டம் ஒன்று இருப்பதாகவும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மனோகர ஜெயசிங்க கூறினார். அந்த அனுமதிக்கப்பட்ட திட்டத்துக்கு அப்பால் சென்று மேலதிக நிர்மாணிப்புகளை செய்வது சட்டத்துக்கு முரணானது எனவும் அவ்வாறான நிர்மாணங்களை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்கள சட்டத்துக்கு அமைய பிரதிவாதிகளுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வாதிட்டார். இந்த பிரச்சனையை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்வது பொருத்தமானது என நீதிபதி தம்மிக்கு கனே போல கூறினார். கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகளை விகாரை அமைந்துள்ள இடத்துக்கு அனுப்பி குறித்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அதில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா என்பதை ஆராய்வது பொருத்தமாக அமையும் என நீதிபதி யோசனை முன்வைத்தார். அதற்கமைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் மீண்டும் குறித்த பகுதியை பரிசோதித்து அதற்கான பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதற்கும் அதன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் தீர்மானிப்பதற்கும் 2 தரப்பு சட்டத்தரணிகளும் நீதிபதிகளுக்கு முன்னால் இணக்கப்பாட்டுக்கு வந்தனர். இந்த செயற்பாடு நிறைவடையும் வரை வழக்குடன் தொடர்புடைய அனைவரும் தேவையற்ற பிரச்சினைகளில் தலையிடாமல் அமைதியை பேண வேண்டும் என நீதிபதிகள் 2 தரப்பு சட்டத்தரணிகளுக்கும் அறிவித்தனர். குறித்த மனு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதனிடையே இன்று பிற்பகல் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விஹாரின் விஹாராதிபதி திருகோணமலை கல்யாண வம்ச திஸ்ஸ தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். யாரோ ஒருவரின் திடீர் நடவடிக்கையினால் போலீசாரின் தலையிட்டால் இந்த பாரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் என நாம் நினைக்கின்றோம். எதிர்வரும் நாட்களில் அது தொடர்பிலான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். நாங்கள் உண்மையில் போலீஸ் நிலையத்திற்கு சென்று இந்த வர்த்தக நிலையத்தையும் ஹோட்டலையும் அப்புறப்படுத்துவதற்கு முறைப்பாடொன்றை அளித்துள்ளோம். இதற்கு காரணம் நான் விகாராதிபதி. விகாரை வளாகத்தின் மகிமைக்காக இந்த வர்த்தக நிலையம் அமைக்கப்பட்டது. எனினும் அந்த கடையை இடிப்பதற்கு எந்த ஒரு சட்டபூர்வமான அனுமதியும் இல்லை. மேலும் எங்களிடம் காணி உறுதி பத்திரம் இருக்கும் போது இவர்கள் இங்கு வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து இந்த வேலையை செய்வதை நாம் விரும்பவில்லை. இவர் வெளியிடத்தில் இருந்து வருகை தந்துள்ள எமது பலாங்குடை கசப்ப தேரர். இந்த நிழற்படத்தில் உள்ளவர்கள் எங்களுடைய தரப்பினர் அல்ல. இவர்கள் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்களே இதற்கு பின்னால் இருந்து இதனை தூண்டிவிட்டு குழப்பத்தையும் இனக்கலவரத்தையும் உருவாக்குவதற்கு வெளியிடத்திலிருந்து வருகை தந்துள்ளார்கள். இதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது? இதற்காக எமது குழந்தைகளை பலிகொடுக்க முடியாது. இந்த தோற்கடிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன என்று முத்திரை குத்தப்பட்ட தரப்பினர் திருகோணமலை சம்பவத்தை இனவாத சம்பவமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள்.
இவற்றுக்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. வெளி இடத்தில் இருந்து யார் வருகை தந்தாலும் திருகோணமலையில் உள்ள சிங்களவர்கள், தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அவர்களை எதிர்த்து அவர்களை விரட்ட வேண்டும் என்பதே எமது ஒரே நோக்கம். அவற்றுக்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. திருகோணமலைக்கு இனி இனவாதம் மதவாதம் வேண்டாம். அதே போன்று திருகோணமலை மக்கள் மீண்டும் இனவாதம் மற்றும் மதவாதத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். இந்த இனவாதம் மற்றும் மதவாதங்களை பரப்பியவர்களை உடனடியாக இந்த விடயத்தில் தலையிடுவதிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு கூறிக்கொள்கின்றோம். இந்த விடயத்தை திருகோணமலை மக்களும் திருகோணமலை இளம் தலைமுறையினருக்கும் தனியாக கவனித்துக் கொள்ள முடியும். எதிர்வரும் காலத்தில் எமது விடயங்களை நாமே பார்த்துக் கொள்கின்றோம் என்றே இந்த இடத்திலிருந்து வருகை தந்தவர்களிடம் கூற வேண்டியுள்ளது. இது கோரிக்கை அல்ல.